பச்சை குழந்தைங்களுக்கு ஜலதோஷம், கோல்டு வந்ததும் உடனே வந்து காஃப் சிரப்பு குடுக்குறீங்களா? கண்டிப்பா அந்த மெசேஜ ஃபுல்லா பாருங்க. இந்த 3 காஃப் சிரப்பையும் கண்டிப்பா நீங்க குடுத்துறாதீங்க. தயவுசெய்து நீங்க ஆல்ரெடி ரீசென்ட்டா குடுத்துருந்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர கன்சல்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில நீங்க வீட்ல வச்சிருந்தீங்கன்னா, தூக்கி தூர போட்டுருங்க. இந்த 3 சிரப்பும் தான் ரீசென்ட்டா வந்து ராஜஸ்தான், அப்புறம் மத்திய பிரதேசத்தில 20க்கும் மேற்பட்ட குழந்தைங்கள வந்து இறப்புக்கு காரணமா இருந்த சிரப்புன்னு சொல்றாங்க. ஹூ வந்து இப்போ வந்து ரீசெண்டா வார்ன் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 3 மெடிசின்ல வந்து டயத்திலைன் கிளிசோல்ங்கிற ஒரு ரசாயனம் கலந்திருக்கிறதாவும், இந்த ரசாயனத்தோட டிஜியோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாய்சனிங், வயிற்று வலி, வாந்தி, அப்புறம் வந்து நரம்பு எல்லாமே வந்து செயலிழக்கிறது, சிறுநீரக செயலிழப்பு, அதே நேரத்தில் டெத்து கூட வரலன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கோல்டு இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு மெடிசன் வாங்கினா கூட அந்த மெடிசனை வந்து டாக்டர் சொல்லியிருப்பாங்க 3 டேஸ் யூஸ் பண்ணுங்க, 5 டேஸ் யூஸ் பண்ணிருங்கன்னு. அந்த நாள் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே அவங்க சொல்ற டோசேஜ் மட்டும் கொடுங்க. அதே நேரத்தில் நீங்கள் அது ஃபுல்லாக திரும்ப அதை யூஸ் பண்ணாதீங்க. 5 டேஸுக்கு அப்புறம் 10 டேஸுக்கு அப்புறம் திரும்ப அதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அதில் நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதால ஏதோ ஒரு கெமிக்கல் வந்து ஃபார்ம் ஆகிறதா சொல்கிறாங்க. இந்த மாதிரி மெடிசனை வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ஹாஸ்பிட்டல் ஏதாவது மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.